அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு மிக சிறப்பான ஒரு நல் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்துறையில் நிறைய விஷயங்கள் நிறைய கிளைண்ட்டு, நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கோம். பிரசன்னம், எண்கணிதம், எல்லா வாஸ்து எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்மளுடைய லைஃப்பில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதில் மார்ச் மாதத்துடைய 2026 ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆங்கில மாதமும் 2 மாதத்துடைய தமிழ் மாதம் கனெக்டிவிட்டி வருங்க. இப்போ மாசி 17ஆம் தேதி ஆரம்பித்து பங்குனி 17ஆம் தேதி நமக்கு ஒரு மாதத்துடைய விஷயங்கள், ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் பூச நட்சத்திரத்தில் பிரதோஷ அன்னைக்கு பெயருதுங்க. பொதுவாக தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே முதல் தேதி நம்ம ஒரு வழிபாடு எடுத்தாவோ ஒரு காரியம் செஞ்சாவோ அது சித்தியாகும். அதே போல் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மிக சிறப்பான சங்கடகரா சதுர்த்தி வாஸ்து நாள் அப்படின்னு வருதுங்க. இதுவும் விசேஷ பூமி பூஜை போடுவதற்கான நல்ல உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு உங்களுடைய அந்த ஜாதகத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டில் என்ன எப்படி எந்த நேரம் அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்கோங்க. பௌர்ணமியோட மாசி மகம் அப்படின்னு வருதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதம் மாசி மாதம் வர்றது 2ஆம் தேதி வருது, 3ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி. அப்போ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது நீர்நிலை, காவேரி, கங்கா, கடல், இது மாதிரி இடத்துல நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய பாவங்களை கர்ம வினைகளை போக்கணும். இது ரொம்ப விசேஷம். கும்பமேளா கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு விழா இந்த விழா. அதே போல் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய ராமநாம அந்த ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 19ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை நமக்கு விசேஷமாக கொண்டாடக்கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இத்தனை இருந்தாலும் கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 கிரக சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. மீனத்தில் சுக்கிரன், சனி, அதாவது பங்குனிக்கு சூரியன் மேலே போயிடுவார் மீனத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலாபலனை இனி பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் உங்களுக்கு பல விஷயங்கள் போராடிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம் வருதுங்க, +2 10th எல்லாம் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பீரியடு. படிக்கக்கூடிய மாணவர்களாக உற்சாகமாக படிக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சனி இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாதுங்க, பயப்படாதீங்க. ஏன்னா செவ்வாயோடைய ஆதிக்கம். நீங்கள் நல்லா கவனமாக படிங்க, நல்ல தூக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிங்க, நல்ல மார்க் வாங்குவீங்க. ஏன்னா குரு முயற்சிங்கிற ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்கார். உங்களுடைய எந்த முயற்சியுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பில் குரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் பாவகத்தில் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் இருக்குதுங்க. இது என்னென்னா சில யோகத்தை கொடுக்கும். மார்ச் மாதம் நீங்கள் பாருங்களேன், அருமையான ராகு இருந்தாலும் ஒரு சின்ன அலசல் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, வியாபாரத்துறையில் இருக்காங்க, தொழிலதிபர்கள், ஒரு விபரீதமான ஒரு விஷயங்கள் மார்ச் மாதம் நடக்கும். எதிர்பார்த்துட்ருக்க காரியம் சக்ஸஸ் ஆகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு. மாசி மாதமெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கெட்டி மேளம் நல்ல விஷயங்கள் நடக்கும். வீடு, வண்டி, வாகனம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. மேசம் எல்லாமே மேஷத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் 4 கிரகம் நான் தரேன் நீ தரேன் போட்டி போட்டுட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்குனா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவு ஏதாவது கொடுக்கும், வயிறு உபாதைகள் ஏதாவது கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஆங்கில மாதம் 2 மாதத்தோட கனெக்டிவிட்டி வருது.
அப்போ சுக்கிரன் 12க்கு வந்துடுவார், சூரியன் வந்துடுவார். அப்போ மனைவினால் ஒரு யோகம், மனைவிக்கு வேலை கிடைக்கிறது, எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஜாபே கிடைக்கலாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணி சலிச்சு போயிட்டாங்க, கம்பெனியாக ஏறி எனக்கு எப்படி ஆச்சுன்னா கால் வலி வந்து தான் மிச்சதுங்கிறாங்க. ஏன்னா 7.5 சனி, பயம், பல விஷயம், போராட்டம். அது உங்களுக்கெல்லாம் வேலை இல்லாதவங்களுக்கு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும். நல்ல ஒரு சக்ஸஸான நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். விவசாய நிலம், பூமி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் யோகமான மாதங்க. கண்டிப்பாக நல்ல விளைச்சல் உண்டு, எதிர்பார்த்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 70% மேலே ஒரு லாபத்தை தருங்க. சினிமா துறை, கலைத்துறை, வெளிநாடு போவீங்க. 11ஆம் இடத்துல இருக்குல்ல, கும்பத்தில் இருக்கிற ராகு, அப்படியே வெளிநாடு, ஒரு சின்ன சின்ன செலவுகள் வரும். சுப செலவு வரலாம், அல்லது ஒரு நகை எடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மேஷத்துக்கு வரும். பயப்பட வேண்டாம், நல்ல மாதமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த ஆங்கில மாதம் மார்ச் வந்து உங்களுக்கு சில விஷயங்களை கொடுத்துட்டு போக காத்துக்கிட்டு இருக்கு கிரகங்கள். அது என்ன கோச்சார கிரகங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலை சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, தசாபதி பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டுக்கோங்க. நிறைய அந்த மேஷம் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்துக்கணுமே. அப்போ ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து அந்த கிரகங்களுடைய விஷயங்கள் கோச்சாரமாக சில அற்புதமான மாற்றத்தை, ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு லாபம் தான் சொல்கிறேன், நஷ்டங்கிறது ரொம்ப இல்லை. ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். குலதெய்வம், அதே மாதிரி பூர்வீக சொத்தில், வில்லங்க சொத்து, இதில் எல்லாம் பிரச்சனை வரும். அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். நீங்கள் இப்பயே பண்ணிக்கிங்க. ஏன்னா சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் நல்லா போய் சேவிச்சிட்டு வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாய மார்க்கமாக இருக்கக்கூடிய தில்லை நடராஜ பெருமாள் சிதம்பரம் போயிட்டு வந்துருங்க. திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை வழிபாடுங்கும் போது கால பைரவர் வழிபாடு எடுங்க. செவ்வரளி 5 தீபம் போடுங்க, சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டே வாங்க, அற்புதமான மாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.